கோவை மாவட்டம் மருதூர் பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் திருமுகம் தலைமையில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த விழாவில் கோவை மாநகர மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன், சட்டமன்ற உறுப்பினர் KR ஜெயராம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இக்கூட்டத்தில் கழக செய்தி தொடர்பாளர்கள் ஜவஹர் அலி, பேராசிரியர் கல்யாண சுந்தரம், மகேஸ்வரி, கோவை மாநகர மாவட்ட இணை செயலாளர் பீளமேடு துரைசாமி, மாநகராட்சி அதிமுக குழு தலைவரும் கோவை மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான R பிரபாகரன், பகுதி செயலாளர்கள் செல்வகுமார், சுகுமார், கழக வட்ட செயலாளர்கள் கணேசன், குணசேகரன், அருள்வேல், வேலுச்சாமி, முருகவேல், ஹரிதாஸ், அழகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவிக்க நகர் அகரம் பகுதியில் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புரட்சித் தலைவியின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான TG வெங்கடேஷ் பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கழக வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் இன்பதுரை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்காக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக அம்மா பேரவை துணை செயலாளர் STS செல்வம், பகுதி கழக செயலாளர்கள் பட்டுமேடு சாரதி, திருமங்கலம் மோகன், KC கார்டன் சந்திரசேகர், GRP கோகுல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன், அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் K முருகுமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் R நடராஜ் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். வட்ட செயலாளர் R சுரேஷ் தலைமையிலும், தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் MK அசோக் மற்றும் பகுதி செயலாளர் P கணேஷ் பாபு முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.